வார்த்தை சொல்லுகிறேனே, இந்த தேர்தலில் யார் வென்றார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்றார் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? ஒருவர் 108 இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 70 சில்லறை இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 40 சில்லறை இடங்கள் வாங்குகிறார். இந்த தேர்தலில் அப்படியானால் யார் வெற்றி பெற்றார்கள்? நீங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களால் அரசியல் நடத்த முடியாது. நான் அரசியல் கட்சி சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியல் சிந்தனையாளன். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருக்கக்கூடாது. இந்திய அளவில் எப்போதும் முன்னேறி கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்பதற்காக திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு அதனுடைய செயல் விளைவுதான் இப்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் உண்மையான எதிரிகளை அடையாளம் காணாத வரையில் எப்படி போர் செய்ய போகிறீர்கள்? யாரை நோக்கி வாழ் சுழற்ற போகிறீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள்? என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்கள் தீர்மானிப்பது நடக்கக்கூடாது. இங்கே ஒரு வலிமையான அரசாங்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால்தான் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு நினைக்கிற கருத்துக்களை உள்ளே கொண்டு வர முடியும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த நாட்டு ஜனநாயக மரபிலே அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சியை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். சுப்ரீம் கோர்ட் பலமுறை உச்சரித்திருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் அப்படி அழைக்கவே இல்லை ஒரு கட்சியை. அப்படியானால் அவர்களுடைய திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு கட்சி கூட இங்கு ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒரு 6 மாத காலம் இங்கே மீண்டும் அவர்களுடைய ஆட்சி நடக்க வேண்டும். அப்போதுதான் நசுக்க வேண்டியவர்களை நசுக்க முடியும். அப்போதுதான் திணிக்க வேண்டியவற்றை திணிக்க முடியும், முடிக்க வேண்டியவற்றை முடிக்க முடியும் என்று 6 மாத காலம் அவர்கள் இங்கே தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதிலும் உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை இப்போது நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு என்று இன்னமும் முறையான ஒரு ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. இந்த தமிழ்நாடு ஒரு நிரந்தர ஆளுநருக்கு கூட தகுதியற்றதா? ஒரு முழுமையான ஆளுநருக்கு கூட இந்த தமிழ்நாடு தகுதியற்றதா? தமிழ்நாட்டை எப்படி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா?